சமூக சேவை என்றால் என்ன? ஒரு வகுப்பறையில் ஆசிரியர் மாணவர்களிடம், இந்த வாரம் நீங்கள் செய்த ஒரு நல்ல காரியத்தை சொல்லுங்கள் என்று கேட்டார். 3 மாணவர்கள் எழுந்து நின்றனர். முதல் மாணவன் சொன்னான், ஐயா, நான் ஒரு பாட்டிசாலையை கடக்க உதவினேன். 2வது மற்றும் 3வது மாணவர்களும் அதே பதிலையே சொன்னார்கள். ஆசிரியர் குழப்பமடைந்தார். ஒரே நாளில் ஒரே இடத்தில் 3 பாட்டிகளா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், இல்லை ஐயா, ஒரே பாட்டிதான். நாங்கள் 3 பேரும் சேர்ந்துதான் அவருக்கு உதவினோம் என்றார்கள். ஆசிரியர் ஆச்சரியமாக, ஒரு பாட்டிக்கு உதவ 3 பேர் தேவையா என்று கேட்டார். அதற்கு அந்த மாணவர்கள் சொன்ன பதில்தான் ஹைலைட். ஆமாம் ஐயா, மாமையா, அந்த பாட்டிக்கு சாலையை கடக்க விருப்பமே இல்லை. அவர் கத்தினார், போலீஸை கூப்பிடுவேன் என்று மிரட்டினார். ஆனால் நாங்கள் விடாமல் அவரை தூக்கி கொண்டு போய் சாலையின் மறுபக்கம் விட்டுவிட்டோம். சிரிப்பாக இருக்கிறதல்லவா? ஆனால் இன்றைய சமூக சேவையும் இப்படித்தான் மாறிக்கொண்டிருக்கிறது. இன்றைய அரசியல்வாதிகள் இதுதான் செய்கிறார்கள். அடுத்தவர்களுக்கு என்ன தேவை என்று கேட்காமலேயே நம்முடைய விளம்பரத்திற்காகவோ அல்லது பெருமைக்காகவோ செய்யும் உதவிகள் அந்த பாட்டி கதையை போன்றதுதான். உண்மையான சேவை என்பது அடுத்தவர்களின் தேவையை உணர்ந்து செய்வது, அவர்களை கட்டாயப்படுத்துவது அல்ல. சிந்திக்க வேண்டிய விஷயம் இது.